தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக அவர்களது ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்கப்படும் நடவடிக்கை தொடங்கப்பட்டிருப்பது கல்வித்துறையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் 3 முதல் 27 வரை நடைபெற்ற பொதுத் தேர்வுகளின் முடிவுகள் சமீபத்தில் வெளியானது. +2 வகுப்பில் 95% மற்றும் +1 வகுப்பில் 92% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். எனினும் 1,218 பேர் தோல்வியடைந்தனர். இதில் 71.5% மாணவர்கள் அரசு பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து திருச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் வகுப்பு மற்றும் பாட ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு 17A நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இது ஆசிரியர்கள் மற்றும் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பே. அன்பழகன் இது தொடர்பாக கூறுகையில், அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆண்டு முழுவதும் கற்றல் அல்லாத பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்நிலையில் மாணவர் தோல்விக்கு ஆசிரியர்களையே பொறுப்பாக்குவது நியாயமல்ல என தெரிவித்துள்ளார். மேலும் சமூக சூழ்நிலைகளை எதிர்கொண்டு மாணவர்களை வழிநடத்தும் பணியை மேற்கொண்டு வரும் ஆசிரியர்களை மன உளைச்சலுக்குள் தள்ளும் இத்தகைய நடவடிக்கைகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அரசு பள்ளி ஆசிரியர்களின் வேலைச்சுமை மற்றும் பணி நிலையை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.